தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, நேற்று முன்தினம் இந்த 2-3 நாட்கள் நாம் சிந்தித்தது அருட்தந்தை அவர்கள், குருவானவர் அவர், திருப்பலியை நிறைவேற்றுபவர், உங்களுக்கு ஒரு ஜெபத்திற்கான அழைப்பை விடுக்கிறார். ஜெபத்திற்கு நீங்கள் பதிலை சொல்றீங்க. இதை பற்றி தான் நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு ஃபாதர் ஒரு ஜெபத்தை சொல்வார். அதற்கு பேரே காணிக்கை மீது மன்றாட்டு. கைகளை விரித்தவாறு ஃபாதர் ஒரு ஜெபம் சொல்லுவாங்க. அந்த காணிக்கை மீது மன்றாட்டு முடிஞ்ச உடனே கம்ப்ளீட்டாக நம்ம கொடுத்த கிஃப்ட்டு பலிப்பொருளாக மாறுகிறது. அதுக்கப்புறம் அது கிஃப்ட்டுன்னு சொல்ல மாட்டோம். ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் த கிஃப்ட்ஸ் இங்கே முடியுது. அப்போ எங்கே ஆரம்பிச்சது ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிஃப்ட்ஸ்? நம்பிக்கையாளரின் மன்றாட்டு, ப்ரேயர் ஆஃப் த ஃபெய்த்ஃபுல், இல்லைனா யூனிவர்சல் ப்ரேயர். அது முடிஞ்ச பிறகு ஆரம்பிச்சது. 3 சைலண்ட் ப்ரேயர் இருக்குது. 4வது ஒரு ப்ரேயருக்கான இன்விடேஷன் இருக்குது. இதான் நம்ம சொன்னோம். இல்லை சைலண்டாகவும் ஜெபிக்கலாம். காணிக்கை பாடலை அப்படின்னா ஃபாதர் சத்தமாகவும் ஜெபிக்கலாம். இப்படி இந்த 3 சைலண்ட் ஜெபங்களுக்கு பிறகும், ஜெப இன்விடேஷனுக்கு பிறகும், இன்விடேஷன் ஆஃப் ப்ரேயருக்கு பிறகு ஃபாதர் காணிக்கை மீது மன்றாட்டு ஜெபிக்கிறார் இல்லையா? அந்த செக்ஷன் தான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த கிஃப்ட்ஸ். அந்த கிஃப்ட்டு பலிப்பீடத்தில் வச்ச பிறகு இட் இஸ் நோ மோர் அ கிஃப்ட், இட் இஸ் கால்டு ஆஃபரிங். அது இனிமேல் அதை கிஃப்ட்னு சொல்ல மாட்டாங்க, அதை காணிக்கைன்னு சொல்ல மாட்டாங்க, அதை பலி பொருள் தான் சொல்லுவாங்க. எப்பொழுது திருமேனி துகிலின் மீது வைக்கப்பட்டதோ அதற்கு பிறகு அதற்கு அந்த வார்த்தை பலி பொருள் வேணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாதர் தூய் ஆவியானவரை அழைத்து ஜெபிப்பார் இல்லையா? தூய் ஆவியானவரை அழைத்து ஜெபிக்கிறதுக்கு அங்கே கொடுத்துருக்கிற ஒரு ரூப்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் கலர் நான் சொன்னாலே அதான் இன்ஸ்ட்ரக்ஷன், ரூப்ரிக்ஸ். அந்த ரூப்ரிக்ஸில் பாருங்களேன், அவர் தம் கைகளை குவித்து பின் பலி பொருள்கள் மீது விரித்து சொல்கின்றார், ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து என்று. எதன் மீது? காணிக்கையின் மீது அல்ல, பலி பொருட்களின் மீது வைத்து சொல்கிறார். ஸோ த கிஃப்ட் இஸ் பிகமிங் ஆஃபரிங். தோனா அப்படின்ற அந்த வார்த்தை, இட் இஸ் பிகமிங் அன் ஆஃபரிங். நம்ம கிஃப்டாக கொடுத்தது ஆஃபரிங்காக மாறும். அதனால் கிஃப்டாக கொடுங்க, ஆண்டவருக்கு கொடுங்க. நீங்கள் திருப்பலியில் நேற்று நான் உங்ககிட்ட சொன்னேன், 2 விஷயங்களை வைங்க. திருப்பலிக்கு வரும்போது கிஃப்டை கொண்டு வாங்க, காணிக்கையை கொண்டு வாங்க. அந்த காணிக்கை என்பது நீங்களே தான், நீங்களும் உங்களுடையதும் தான் ஆண்டவருடைய காணிக்கை. உங்களுடைய பாவமாக இருக்கலாம், உங்களுடைய விண்ணப்பமாக இருக்கலாம், நன்றியாக இருக்கலாம். அந்த நம்பிக்கையோட ஒப்பு கொடுங்க. அந்த காணிக்கை பலி பொருளாக மாறுகின்ற நேரம். 5 அப்பம் அந்த பையன் கொண்டு வந்தான், அவனுடைய சாப்பாட்டுக்காக கொண்டு வந்தான். அந்த 5 அப்பம் ஆண்டவர்கிட்ட கொடுத்த பொழுது அது காணிக்கையா மாறிடுச்சு. ஆனால் காணிக்கையா மாறின ஆண்டவருடைய கையில வந்த பிறகு ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவருடைய கண்களை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி சொல்லி அந்த காணிக்கை பலி பொருளா மாறின பொழுது 5 அப்பம் 5000 பேருக்கா மாறுது. ஒரு நோயாளி வந்தான், தொழுநோயாளி வந்தான். அது அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த கிஃப்டா இருக்கலாம், இல்லை அவனுடைய பாவங்கள் வழியா வந்த கிஃப்டா இருக்கலாம், எதுவும் ஆகட்டும். ஆனா அதை அவன் என்ன பண்றான்? அவனா அதை அனுபவிச்சு, அவ்வளோ வருஷமா அனுபவிச்சுக்கிட்டு இருந்தவன் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து அதை காணிக்கையா ஒப்பு கொடுக்குறான். ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை நலமாக்க உம்மால் முடியும். ஸோ இஸ் கிஃப்டிங் இட். அவனுடைய வேதனையை, அவனுடைய கண்ணீரை, அவனுடைய அந்த தேவையை, விண்ணப்பத்தை, நோயை, தொழுநோயை கிஃப்ட் பண்ற ஆண்டவர்கிட்ட. அந்த கிஃப்ட் பண்ணும்பொழுது என்னவா மாறுது? பலியாக மாறுகிறது. பலிப்பொருள் என்னவா மாறுது? ஆண்டவர் எனக்கு நன்மையா மாத்தி தரார், அவனுடைய உடலை குணப்படுத்தி அனுப்புறாரு. லாசர் இறந்தார், மரித்தார். மார்த்தாவும் மரியாவும் ஆண்டவர்கிட்ட வராங்க, நம்பிக்கையோட என்ன பண்றாங்க? கிஃப்ட் பண்றாங்க. ஆண்டவரே, நீ இங்க இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான். அந்த கிஃப்ட். மரணம் என்பது ஒரு துன்பம், ஆனால் அந்த துன்பத்தை, அந்த மரணத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறாங்க. சரண்டரிங் இட் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி லார்ட். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது பாருங்களேன், அந்த கிஃப்ட் ஆஃபரிங்கா மாறுது. தந்தையே, நான் மாட்சி பெற விரும்பல, ஆனால் நீ என்னை மாட்சிப்படுத்துகின்றீர். ஆண்டவருக்கு நன்றி சொல்றாரு. அன்னார்ந்து பார்த்து நன்றி சொல்லி ஆண்டவர் அதை பலியாக ஒப்பு கொடுத்த பொழுது அந்த பலியிலிருந்து ஆசீர்வாதங்கள் மறிக்கிறது. இன்னைக்கு நமக்கு நிறைய நம்மளுடைய வாழ்க்கையே கிஃப்ட் தான். யுவர் லைஃப், யுவர் டைம், யுவர் ஃபேமிலி, உங்களுடைய உறவுகள், உங்களை சுத்தி இருக்கிறது எல்லாமே ஆண்டவர் தந்த கிஃப்ட் தான். ஆண்டவர் தராததா எதுவுமே இல்லை. ஆனா எத்தனை பேர் அதை நீங்க ஆண்டவர்கிட்ட கிஃப்டா ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவர் தந்த கிஃப்டை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்பொழுது அந்த கிஃப்ட் ஆஃபரிங்கா மாறும். அதனால அந்த அன்றாட திருப்பலிக்கு போறது நல்ல ஒரு விஷயம்னு சொல்றது. அன்றாடம் திருப்பலிக்கு, இல்லைன்னா அடிக்கடி திருப்பலிக்கு, ஞாயிற்றுக்கிழமையாவது திருப்பலிக்கு போய் ஆண்டவரே, நன்றியோடு நான் ஒப்பு கொடுக்கிறேன், இந்த வாரத்தை உன் கையில் ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய நாட்களை ஒப்பு கொடுக்கிறேன், ஐ எம் சரண்டரிங் இட்.
சரண்டர் பண்ண புலம்ப மாட்டீங்க, புலம்பக்கூடாது. நம்பிக்கையோட சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா புலம்ப மாட்டீங்க, புலம்பக்கூடாது. ஆண்டவரே என்னுடைய ஆஃபீஸில் ப்ராப்ளம் இருக்கு. உங்களுக்கு வாழ்க்கையில் வந்த கிஃப்ட், அந்த ப்ராப்ளம், அந்த கிஃப்ட்டை ஆண்டவர்கிட்ட கிஃப்ட் பண்ணுங்க. உங்களுடைய சூழ்நிலையை ஆண்டவர்கிட்ட கிஃப்ட் பண்ணுங்க. அது கிஃப்ட் பண்ண வேண்டிய பெஸ்ட் இடம் திருப்பலி தான். கிஃப்ட் பண்ணும்பொழுது அது சரண்டரிங்காக மாறுது, அது ஆஃபரிங்காக மாறுது, அது பலி பொருளாக மாறுது. அதன் மீது தாங்க தூய ஆவியானவர் இறங்கி வரார். இதாங்க இந்த கிஃப்ட்டு பலி பொருளாக மாறுது. நம்ம சாதாரண ஒரு வார்த்தையாக சொல்லிட்டோம். ஆனால் கிஃப்ட் பண்ண உங்களுக்கு அந்த மனசு இருக்கா? இல்லை அந்த சூழ்நிலை உங்களுடைய சூழ்நிலையாக நீங்கள் வாழ்றீங்களா? உங்களுடைய கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், எந்த சூழ்நிலையும், உங்களுடைய படிப்பாக இருக்கலாம், எக்ஸாமாக இருக்கலாம், ஆண்டவர்கிட்ட கிஃப்டாக கொடுங்க. கிஃப்டாக கொடுக்கும் பொழுது அது ஆஃபரிங்காக மாறும். ஆஃபரிங் உங்களுக்கு இயேசுனுடைய சரீரமாக மாறும், இரத்தமாக மாறும். அதனால் திருப்பலியில் ஒப்பு கொடுக்க மறந்துடாதீர்கள். இது உங்களுடையதும் என்பதை மறந்துடாதீங்கள். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிஃப்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம் தான். இன்றைக்கி அந்த செஷனை நான் முடிக்கும் பொழுது திரும்ப நான் முதல் சொன்ன அதே வார்த்தை சொல்கிறேன். போப் பெனடிக்ட் 16 16ஆம் ஆசீர்வாதப்பட சொல்வார் இல்லையா? இது இன்டர்வல் டைம் கிடையாதுங்க. திருப்பலியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். ட்ரெயின் மேலே 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 மலைக்கு மேலே ஏறி 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 போகுதுங்க. உச்சக்கட்டம் தொட போகுது. அதுக்கு முன்னால் போகிற அந்த நேரம் தான் இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த கிஃப்ட்ஸ். அப்போது இது ஒரு கனெக்ஷன் இருக்குது. ப்ரிப்பரேஷன் ஆஃப் த கிஃப்ட்ஸ்க்கும் இனி நடக்க போகிற நற்கருணை மன்றாட்டுக்கும் யூக்கரிஸ்டிக் ப்ரேயருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இது ஒரு இன்டர்வல் டைம் கிடையாது, லெஷியர் டைம் கிடையாது, பாத்ரூம் போக வேண்டிய நேரம் கிடையாது, தண்ணி குடிக்க போக வேண்டிய நேரம் கிடையாது. பிரசங்கம் முடிஞ்சிடுச்சு, நீ நற்கருணை மன்றாட்டு வரத்துக்கு முன்னால் இல்லையா, அந்த இயேசு சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னால், அந்த கான்சக்ரேஷன் வேர்ட்ஸ் எல்லாம் வரத்துக்கு முன்னால் சீக்கிரம் போய்ட்டு எங்கேயாவது போய்ட்டெல்லாம் சுற்றிட்டெல்லாம் வந்துடலாம். நோ. அப்போ நீங்கள் காணிக்கை எடுக்கிறவங்களும் நீங்கள் கவனிக்கணும். அந்த டைமில் தான் இங்கெல்லாம் பேசுறது கிடையாது. இது ஒரு இன்டர்வல் நேரம் கிடையாது. காணிக்கை எடுக்கும்போது பேச வேண்டிய நேரம் கிடையாது. இஸ்லான் பார்ந்தவர்களே, இது காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரம். காணிக்கை பலி பொருளாக மாறும். எதை நீங்கள் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அது பலியாக மாறும், பலி பொருளாக மாறும். அந்த பலி பொருட்களின் மீது தூய ஆவியானவர் இறங்கி வரும் நேரம் திருப்பலியின் நேரம். அதனால் காணிக்கை பலியாக மாறட்டும், பலி பொருளாக மாறட்டும். அந்த பலி பொருட்களின் வழியாக ஆசீர்வாதங்கள் ஒழுகட்டும். Preparation of gifts is going to Eucharistic prayer. மறந்துடாதீங்க, உங்களுடைய திருப்பலியில் இந்த நேரம் மிகவும் மிகவும் முக்கியமான நேரம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னா, காணிக்கை ஒப்பு கொடுத்தீங்கன்னா பலியாக மாறும். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன். Thank you. God bless you.